நேற்று டிசம்பர் 6 பார்த்தீங்கன்னா ரொம்பவும் முக்கியமான நாள் தான் எல்லாருமே பார்த்துருந்தாங்க. ஏன்னா தமிழகம் முழுவதும் நேற்று நடந்த நியூஸ் தான் ரொம்பவும் பரபரப்பாக இருந்தது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா டிஎம்மில் அனுப்பிச்சிருப்பாங்க, ஸ்டோரி போட்டிருப்பீங்க, ஸ்டேட்டஸ் வச்சுருப்பீங்க. அப்படி என்ன தான் நேற்று நடந்ததுன்னு இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணிட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று அம்பேத்கர் நினைவு நாளை முன்னிட்டு அவங்க தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த புக்கை லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா விகடன் அந்த ஒரு குழுமமும் இன்னொரு குழுமமான வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் அந்த ஒரு குழுமமும் ஒன்றா சேர்ந்து, அதாவது கொலாபரேஷன் பண்ணி தான் இந்த ஒரு புக்கை லான்ச் பண்ணுறாங்க. இந்த புக்கை லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்னென்னு அவங்களுக்கு சொல்கிறேன். அந்த புக்கில் இருக்கிற கொள்கையை எல்லாரும் பின்பற்றணும், மக்கள் எல்லாரும் அனைவரும் சமமாக இருக்கணும்னு இந்த ஒரு காரணத்தை வச்சு தான் இந்த ஒரு புக்கு எழுதி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்க, இதுக்கு யார் யாரெல்லாம் பேசியிருந்தாங்கன்னு இந்த ஒரு வீடியோலேயே பார்த்துக்கலாம். இந்த புக்கை லான்ச் பண்ணுறதுக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ விகடனோட ஹெட் சீனிவாசன் அவங்க வந்தாங்க. ஸோ ஆதவ் அர்ஜுன் அவங்க பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தையோட கட்சியிலேருந்து வந்தாங்க. அதுவும் வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் இவங்களோட குழு தான். அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் சந்துரு அவங்க பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் படத்தில் இருக்காங்கல்ல, அவங்களோட கதையை தான் ஜெய்பீம் படமாக எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆனந்த் டெல் டீம் அவங்க பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, அம்பேத்கரோட பேத்தி, அவங்களோட கணவர் தான் இந்த டெல் டீம். இவங்க பார்த்தீங்கன்னா முக்கியமான கமெண்ட்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ மேடையிலே என்ன தான் இங்கிலீஷில் பேசியிருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா சரியான பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. அந்த பாயிண்ட்லாம் பார்க்கலாம். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அடுத்து யாருன்னா இவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்துருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அரசியலுக்குள்ளே வந்ததும் இந்த மாதிரி நிகழ்ச்சி ஆரம்பித்த போகிறது எல்லா இடத்துலையும் பங்கேற்கிறாரு. பரவாயில்ல, நல்ல ஒரு விஷயந்தான். டிவிக்கு தலைவர் அவர்கள் என்ன நிறையவே பேசியிருப்பார். இந்த ஒரு நிகழ்ச்சியில் நிறைய பேரும் வருத்தம் எடுத்திருப்பார். ஸோ அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம்.